பாருங்க என்ன அழகான ஒரு காட்சின்னு, வேற லெவலில் இருக்கு. நேபாள் இந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் ஓரியன்டாக இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சூரிய வெளிச்சத்தோட அந்த முழு ஆற்றலை ஃபீல் பண்ண முடிஞ்சு, பனி மற்றும் குளிர் மற்றும் காடுகள் மற்றும் மலைகள் அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக தான் நமது பொக்காரா இருக்குது. நேபாளில் பொக்காரா அப்படின்னக்கூடிய ஃபேவா லேக்கில் இருக்கோம். வார்த்தைகளே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன்லாம் சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ ஹியூமிடிட்டி அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது, அவ்வளோ சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் செல்சியஸ்லாம் பார்த்திங்கன்னா -2, -4, -7, -8 எல்லாம் போகுது. அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா முக்திநாத்தில் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மெடிடேஷன் கண்டினியூவாக போயிட்டு இருந்தது. யாருமே இது நாள் வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் உணராத ஒரு மாபெரும் அதிர்வலைகளுக்கு உள்ளே போய் தன்னை மறந்த நிலையில் இறைவன்னா யார் என்று உணரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் செஷன் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்று நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அற்புதமான சீனரிஸ், அற்புதமான ஆற்றல் நிறைந்த இடம், இமயமலைகளின் தொடர்கள் அப்படின்றதுனால முழுக்க பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாஸோடைய அந்த மினரல்ஸ், தாது பொருள்கள், இதனுடைய ஆற்றல், இதனுடைய வலிமை ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் வந்தீங்கன்னா எலவேட் ஆகுது எனர்ஜி. ஒன்றுமே பண்ண வேணாம். உங்கள் மனசு இந்த இயற்கையின் பிரம்மாண்டத்தை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா கரைஞ்சு காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் எந்த ஒரு மெடிடேஷனும் பண்ணலனாலும் கேஷுவலாக உட்காந்து அதை அப்படியே உள்ளார்ந்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்குள் அந்த உணர்வு நிலை என்பது எப்படி வேலை செய்கிறது என்பது முழுதுமாக புரிய வரும். நம்ம அந்த மெடிடேஷன் செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேற்று விஷ்ணு பாதம், பெருமாளுடைய பாதம் பட்ட அந்த இடம், முக்திநாத்தில் ஒரு இடம் இருக்குது. முக்திநாத் என்பதே பெருமாளுக்கு உகந்த ஒரு ஸ்தலம் அது. ஸோ முக்தியை வேண்டி விரும்புபவர்கள், வைஷ்ணவிசத்தை பின்பற்றுபவர்கள், நிறைய சைவிசத்தை பின்பற்றுறவங்களும் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. மதங்களை கடந்து, சமயங்களை கடந்து, மொழிகளை கடந்து, நிறங்களை கடந்து, அடையாளங்களை கடந்து, இது எல்லாத்தையும் கடந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான ஒரு தலமாக நேபாள் இருக்கிறது. நான் என்னை கேட்டால் என்னடா ப்ரொபகண்டா பண்ணுறிய நேபாள்னு கேட்டால் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். பண்ணலாம் நேபாளுக்கு ப்ரொபகண்டா. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. பக்கத்திலேயே சீனா இருக்கிறதுனால அதை ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள், மக்களினுடைய பழக்க வழக்கம், மக்களினுடைய அன்பு, இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியான ஒரு ஃபீலை இங்கே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நேபாள் அப்படின்னு நம்ம பேர் தான் சொல்கிறோமே தவிர இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்கால், மிசோரம், நாகாலாந்து அந்த சைடு போயிட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள் எந்த அளவுக்கு வளமை மிகுந்ததாக இருக்குமோ அதே போல தான் இது இருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நேபாள் ஒரு சக்தி மிக்க இடம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நேபாள் வர முடியலனாலும் இந்த மாதிரியான மலைப்பிரதேசங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இங்கே இருக்கிற இந்த மாதிரியான நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பகுதிகள் செல்லும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி என்ன என்பது புரிய வரும். எப்போது உங்கள் மனம் அமைதி பெறும் அப்படின்னா இயற்கையின் பிரம்மாண்டத்தை பார்த்து உணரும் போது அமைதிக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸோ அதை புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளும்போது மனம் அமைதி பெற்று ஆன்ம சக்தி வெளிப்பட்டு புருவ மத்தியத்தில் ஜோதி தரிசனத்தை நீங்கள் தாராளமாக காணலாம். நன்றி, வணக்கம்.